ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லாங் வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு மோர் குழம்பு அண்ட் பொட்டேட்டோ பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சுட்டு அப்புறம் பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணலான் இருக்கேன். அதனால் முதல்ல குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கும் பட்டாணி ஊற வச்ச பட்டாணி காலையில் தான் ஊற வச்சேன், அது சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நடுவில் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மசாலாலாம் அரைச்சிக்க போகிறேன். முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் அதை ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதை சேர்த்துக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 3 to 4 பல் தேங்காய் அதையும் ஸ்லிப் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தமாக சேர்த்து மைய தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் எடுத்து கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்க இல்லையா விழுது, அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அண்ட் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று நான் சொல்லணும். நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னா என் பையன் என்னை டியூன் பண்ணுறான் இப்போத்துலேருந்தே அப்படின்ட்டு. அவனோட கெரியர் அண்ட் லைஃப் விஷயத்தை தான் டிசிஷன் எடுப்பேன்னு. அதுக்கு காலையிலே எங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் நோட் மெசேஜ் வந்துருச்சு. வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி ஏன் இப்படி பசங்களை கண்டிக்காமலாம் நீ வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவன் மற்ற விஷயத்துலலாம் என் பையன் ரொம்ப ஒபீடியன்ட் தாங்க, இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கான். அவன் அவனோட கெரியர் நான் இதெல்லாம் தான் படிக்கணும், இந்த ஜாபில் தான் அந்த அளவுக்கு இப்போ அவன் திங்க் பண்ணுறான். ஸோ அந்த விஷயத்தில் தான் அவன் கான்ஃபிடெண்ட்டாக நான் இதை தான் படிப்பேன், இந்த கெரியரை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இருக்கான். அண்ட் அதே மாதிரி லைஃப் நான் தான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு பையன் இப்போயே இந்த வயசில் இவ்வளோ தெளிவாக மெச்சூர்டாக யோசிக்கும் போது அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஏற்றுக்க கஷ்டமாக இருந்ததுங்க, நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம சொல்கிறத தான் நம்ம பையன் படிக்கணும், நம்ம சொல்கிற கேரியர் தான் சூஸ் பண்ணணும், நம்ம சொல்கிறபடி தான் அவன் லைஃப் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் இப்போயே இவ்வளோ மெச்சூர்டாக பேசும்போது ஐ ஷுட் அக்செப்ட், அதனால் நான் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. அதை தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த உடனே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பெருங்காய பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தாளித்த உடனே 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு ப்ரௌன் ஆன உடனே மோர் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, துவரம்பருப்பு, பச்சரிசி அதெல்லாம் சேர்த்து அரைச்ச கலவையை நம்ம தயிரோடு கலக்கி வச்சுருக்கோம். அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வரணும். சைட்லலாம் கொஞ்சம் கொதிச்சு வர மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மோர் குழம்பை இறக்கி மற்ற பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க, இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க, மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா தயிர் திரிஞ்சு போயிடுங்க. அதனால் நீங்கள் மோர் குழம்பு கொதிக்க வைக்கும்போது ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. அண்ட் சைடில் லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும்போதே நீங்கள் இறக்கிடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக, அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதங்கிட்ட உடனே மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்ந்து கொதித்து வரும்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுங்க. அப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகட்டோங்க. அது நல்லா சுருண்டு வரும்போது நீங்கள் இறக்கிக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு நீங்கள் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் பண்ணுறீங்கன்னா ஒரு முழு பூண்டை சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரணுங்க. ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சு வரும்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பண்ணுற பீட்ரூட் பொரியலில் மிளகா தூள் சேர்க்க மாட்டேங்க, காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்ப்பேன். இதிலே காரம் இருக்கும், அதனால்
நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டோங்க. வெந்த உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் பீட்ரூட் பொரியல் பண்ணுவேன். சாதம் வடிச்சிட்டேன், மோர் குழம்பு ரெடியாக இருக்குது, பீட்ரூட் பொரியலும் ரெடியாக இருக்குது, அண்ட் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு.